ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தாவேக்காவில் சேர்ந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது. அவர் வந்து அதிமுகவுக்கு தான் போவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் இப்போ தாவேக்காவுக்கு இணைஞ்சிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த தேர்தல் வியூக வகுப்பினுடைய பொதுச் செயலாளராக வந்து அவர் நியமிக்கப்பட்டிருக்கார். பொதுவாக இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்றதே வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியாக இருக்கும். அது மூலமாக தான் வந்து அவங்க ஒரு கம்பெனிக்கு வந்து சில ஸ்ட்ராட்டஜியை கொடுப்பாங்க. அதன் பிறகு அவர் பணத்தை வாங்கிட்டு போவாங்க. பட் ஒரு கட்சிக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு பதவியை கொடுத்திருக்காரு பொழுது விஜய்க்கு ஆதவ் அர்ஜுன் மூலமா என்ன மாதிரியான ஒரு பலனை வந்து அவர் எதிர்பார்க்கிறாரு? ஆதவ் அர்ஜுனாவினுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? இல்லை, உண்மையிலே நீங்கள் சொல்கிறதுங்கிறது புதுசாக தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் புதுசு தான். தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படிங்கிறது வெளியிலேருந்து தான் வேலை பார்ப்பார்கள். பொதுவாக வந்து இப்போ தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படின்னு பார்க்குறோம்னு சொன்னால் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் இப்போ ஒரு பிரிண்ட் மீடியாவில் இருந்தேன். நான் இப்போ ஒரு டிஜிட்டல் மீடியா அப்படின்னு ஒன்று வர்றப்போ வந்து உங்களுக்கு இப்போ வந்து எஸ்இஓலாம் இருக்கும், அந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அப்போ என்னென்னா நீங்கள் கண்டென்ட்டுங்கிறது இப்போ நீங்கள் தான் வந்து ஒரு நெறியாளர் கண்டென்ட் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. ஆனால் அதை தாண்டி வந்து எந்த கண்டென்ட், எந்த மாதிரியான குறிச்சொற்கள், என்ன மாதிரியான தலைப்பு வைக்கணும், என்ன மாதிரியான தம்ப்நெயில் வைக்கணும், அப்போ எவ்வளோ தூரம் வியூஸ் வரும், இது வந்து ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படி அவருடைய வேலைங்கிறது அதுதான். அவர் வந்து ஒரு கட்சி வந்து மக்கள் பலமே இல்லை அப்படின்னு ஒரு கட்சி இருக்குன்னா அதுக்கு அவரால் எதுவுமே பண்ண முடியாது. ஏற்கனவே மக்கள் பலம் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் வந்து அதை கரெக்டாக சேனலைஸ் பண்ணி மக்களிடம் கொண்டு போய் வாக்குகளை வாங்க வைப்பது அப்படிங்கிறதான் ஒரு வியூக வகுப்பாளருடைய வேலையாக இருக்கும்.